உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிற கானான் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்திலே மலைகள் இருக்கிறதாம், பள்ளத்தாக்குகள் இருக்கிறதாம், மற்றும் ஆறுகள் இருக்கிறதாம், ஊற்றுகள் இருக்கிறதாம். அந்த தேசத்திலே சகலவிதமான மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் உண்டாக்கிய பிறகு அந்த கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போக பண்ணுகிறார். அதற்கான ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம். இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் நாம் சிந்திக்க போகிறோம். என்ன அந்த வசனம் என்றால், மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற. இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசுகிற தலைப்பு என்னவென்றால், மலைகள் கற்றுத்தரும் பாடங்கள் அல்லது மலைகள் கற்றுத்தரும் சத்தியங்கள். என்னதுங்க, மலைகளை பற்றி பேச போறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு நம்ம மலைகளை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். ஏன்னா இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணுறாருன்னா, மலைகளை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், ஆறுகளை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீரூற்றுகளை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், மாதுளம் பழங்களை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், இன்னும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே ஒன்று தான் இந்த மலைகள். மலைகள் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய ஞாபகத்திற்கு வரும் பொழுது 7 மலை ஞாபகம் வரும். சரிங்களா, இல்லைங்களா? 7 மலை அப்படின்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது. உண்மையாகவே 7 மலை வந்ததுக்கான காரணமே இருக்கிறது. வேதாகமத்திலே 7 மலைகள் முக்கியமான மலைகள் என்று கருதப்படுகிறது. ஒன்று, நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்க, நேரம் தான் நம்ம அதை பார்க்கலாம். ஒன்று அரராத் என்கிற மலை, மற்றொன்று ஓரேப் என்கிற மலை, இன்னொன்று ஒலிவ மலை, இன்னும் நேபோ மலை என்று ஒரு 7 மலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்மேல் மலை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். வேதாகமத்திலே மலைகளை குறித்து அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம இந்த மலைகளை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். மலைகள்னு ஒன்று, நீங்கள் எத்தனை பேர் மலைகளுக்கு போயிருக்கிறீங்க? நாங்கள் புதுசாக இப்போ தான் மலையை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே. மலைகளுக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? போனவங்க மட்டும் ஒரு கையை தூக்குங்களேன். ஒரு சிலர் புவனேஷ் மலைக்கு போனது இல்லையா? சரி, ஓகே. இது மலைகளுக்கு போயிருக்கோம் இல்லையா? மலைகளை பார்த்துருக்கிறீங்களா? முதல்ல இப்படி தான் கேட்கணும் மாதிரி தெரியுது. மலைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா தான் கேட்கணும். மலைகளை பார்த்துருக்கிறீங்க. மலைகளுக்கு நம்ம போயிருக்கிறோம். மலைகளுக்கு போகும்பொழுது ஈஸியான காரியமா, லகுவான காரியங்களா? ரொம்ப கடினமான காரியம். அதுதான், மலைகளுக்கு போகும்பொழுது முதலாவது என்ன நடக்குதுன்னா, மலைகளுக்கு போயிட்டு நீங்கள் அந்த மலையோடைய உச்சியில் போயிட்டு பிறகு நீங்கள் கீழேருந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஏறி அந்த மலைகளுக்கு நீங்கள் போயிடுறீங்க. மலையோடைய உச்சியில் போயிட்டு பிறகு உங்களுக்குள்ள ஒரு அமைதி நிலவும் பாருங்க. பார்த்தீங்களா, எப்பா அடி வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மலைகளில் வந்து ஒரு அமைதி நிலவும். மலைகளில் தேவனுடைய சத்தத்தை இன்னும் தெளிவாக கேட்க முடியும். என்னதுங்க, மலைகளில் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும். அது எப்படிங்க நீங்கள் தெளிவாக கேட்க முடியும்னு சொல்லும் பொழுது, வேதாகமத்தில் 2 ராஜாக்களை நீங்கள் வாசிக்க முடியும். வாசிக்க வேண்டாம். ஏன்னா எலியா எங்கே இருக்கிறாருன்னா, ஓரேப் பர்வதம் என்கிற ஒரு இடத்தில் இருக்கிறார். ஓரேப் என்பது அது சீனாய் மலையை குறிக்கிறது. சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில் இந்த எலியா என்ன பண்ணுறாருன்னா, சூறை செடியின் கீழே பயந்து கொண்டு இருக்கிறார். ஏசபேலுக்கு பயந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கிறார். அப்போ தேவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எட்டாம் வசனம் வாசிங்க. ஆமென். இங்கே ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று, அக்னியினாலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபொழுது தன் சால்வினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே பாருங்களேன், பூமி அதிர்ச்சி வருது, பெருவெள்ளம் வருது, பெரு சத்தம் வருது. தேவன் அங்கே இருக்கவில்லை, தேவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படவில்லை. ஆனால் அந்த ஓரேப் பர்வதத்தில், அந்த ஓரேப் சீனாய் மலையில் மெல்லிய சத்தத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை எலியா கேட்கிறார். மலைகளில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக உணர முடியும்.
நானும் உணர்ந்துருக்கிறேன். ஆனால் இந்த காரியங்கள் வரும்பொழுது அதை யோசிக்கும் பொழுது இன்னும் நல்லா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மலைகளில் போகும்பொழுது மலையுடைய உச்சியில் என்ன இங்கே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை இன்னும் தெளிவாக கேட்க முடியும். உங்களுடைய மனதிலையும் உங்களுடைய உடலிலையும் ஒரு புத்துணர்ச்சியை உங்களால் பார்க்க முடியும். கீழே இருந்து நீங்கள் மேலே ஏறி போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கலாங்களே, ஆனால் நீங்கள் அந்த மலை உச்சியில் போகும்பொழுது ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது காற்றை அதிகமாக சுவாசிக்க முடியும். கீழே பூமி நிலப்பரப்பில் இருக்கிற காற்றை விட மலை உச்சியில் நீங்கள் காற்று அதிகமாக நீங்கள் சுவாசிக்க முடியும். தூய்மையான காற்று, பரிசுத்தமான காற்றை நீங்களால் பார்க்க முடியும். ஒருத்தர் சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த மலைகளில் மேற்பகுதியில் காணப்பட்டிருக்கிற அந்த காற்று வந்து எதை குறிக்குதுன்னா, தேவன் வந்து ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கும் பொழுது தன்னுடைய சுவாசத்தை ஊதினார் இல்லைங்களா, அந்த சுவாசம் பரவி இன்றைக்கு காற்றுகளாக காணப்படுகிறது. அந்த சுவாசத்தை நீங்கள் மலைகளினுடைய மேற்பகுதியில் அதிகமாக சுவாசிக்க முடியும் என்று அவர் சொல்கிறார். சரி, இப்படி நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். மலைகளுக்கு நீங்கள் போனோன்னா என்ன பண்ணுங்க, அப்படியே சாதாரணமாக போயிடுவீங்களா? வழி அமைத்து இருக்கிற மலைகளை விட்டுருங்க. படிக்கட்டி மாதிரி வச்சுக்கிறாங்க மலைகள்னா, நம்ம படியேறி அழகாக போயிடுறோம். சில படிக்கட்டுகள் எல்லாம் இல்லாமல் மலைகள் இருக்கிறது. இந்த உதாரணத்துக்கு இந்த அச்சிறுப்பாக்கம்ன்றாங்க பாருங்கள், செங்கல்பட்டுங்களா, செங்கல்பட்டுங்க. நாங்கள் முன்னாடி போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த அச்சிறுப்பாக்கத்தில் வழிகளெல்லாம் அமைக்கவே இல்லை. அப்படியே மலை இருக்கும், போகிறவங்க போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்து சிலுவை அமைத்திருப்பாங்க. ஆனால் இன்னொன்று பக்கம் ஒரு வழி இருக்கும், அந்த பக்கமாக போகிறவங்க போகலாம், இந்த பக்கமாக போகலான்னு போகும்போது அந்த அச்சிறுப்பாக்கம் அந்த மழை மாத அருள்தலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போகும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த உச்சியில் போகும்போது ஒரு விசேஷமான காரியங்களாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. என்னென்னா, மலைக்கு போகும்பொழுது திட்டமிட்டு நம்ம செல்கிறோம். ஒரு மலைக்கு போகிறோன்னா சாதாரணமாக போக முடியாது. ஒரு காரியம், இங்கே மேடு இருக்கும், இங்கே பள்ளம் இருக்கும், இங்கே செடிகள் இருக்கும், இங்கே விஷப்பூச்சிகள் இருக்கும் என்று நம்ம திட்டமிட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மலைகளுக்கு நாம் செல்லும் பொழுது அதிகமான வயிற்று நம்ம தூக்கின்னு போவோமா? இல்லைங்களா? என்ன பண்ணுவோங்க? ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் தூக்கின்னு போவாங்களா? இல்லை. அட்லீஸ்ட் நம்ம பேக்கில் எடுத்துன்னு போன திங்ஸை கூட, ரொம்ப அதிகமான வெயிட்டான பொருள்கள் இருந்தால் மலைகளுக்கு செல்லும் பொழுது அதை கீழே வச்சுட்டு தான் நம்ம மேலே போயிட்டு வருவோம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா, பின்னாடி நான் அந்த சத்தியத்தை நம்ம பார்க்கலாம். சரி, மலைகளுக்கு செல்லும் பொழுது வயிற்று நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மலைகளுக்கு நம்ம செல்லும் பொழுது நம்முடைய மனது அமைதியாகுமா? சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உடலும் சரி மனதும் சரி அமைதியாகும். இயற்கை காட்சிகளை நம்ம ரசிக்கிறோம். மலைகளை பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மலைகளை தேவன் படைத்திருக்கிறார், ஆச்சரியமான அவருடைய படைப்பு குறித்து நம்மளால் சிந்தித்து பார்க்க முடிகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவன் மலைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று. அந்த தேசமானது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். எப்படி ஒவ்வொரு வீட்டிற்கு ஒரு ஜன்னல் தேவைப்படுகிறதோ, ஒரு கதவு தேவைப்படுகிறதோ, அதே போன்று தான் ஒரு நாட்டிற்கு, ஒரு தேசத்திற்கு மலைகள் ஜன்னலை போன்றது, கதவை போன்றது. சரிங்களா? ஒரு வீட்டிற்கு எப்படி ஜன்னல் இருக்கிறதோ, கதவு இருக்கிறதோ, அதே போன்று ஒரு நாட்டிற்கு ஜன்னலை போன்றது, கதவை போன்றது இந்த மலைகள் என்று சொல்லுகிறார்கள். மலைகள்னு ஒன்றும்போது நம்மளுக்கு நிறைய ஞாபகம் வருது இல்லைங்களா? ஊட்டி, கொடைக்கானல், நீலகிரி மலை, தொட்டபெட்டா மலை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது மலைகள். நீலகிரியில் காணப்படுகிற மலைகள், நீலகிரியில் அந்த பிரதேசத்தில் காணப்படுகிறதுனால அது நீலகிரி மலைன்றாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஓல்ட் டவுன் மலைன்றாங்க பார்த்தீங்கன்னா, இல்லைங்களா? ஓல்ட் டவுனில் அந்த மலை இருக்குது, அதனால் ஓல்ட் டவுன் மலைன்றாங்க. பாலமதியில் மலை இருக்கிறதுனால அது பாலமதி மலைன்றாங்க. அந்த தேசத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வேதாகமத்திலே அநேக மலைகள் இருக்கிறது. மலைகள் பேசக்கூடியது. என்னதுங்க? மலைகள் பேசுமா? மலைகள் பேசக்கூடியது என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, இமயமலையை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. USGS அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்டஸ் ஜுவாலஜி சொசைட்டி. அதாவது அமெரிக்காவில் ஒரு சொசைட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மலைகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. மலைகள் வளருமா, மலைகள் இடம்பெயர்ந்து நகருமா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட எந்த மலையை ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்கன்னா, ஆசியாவில் இருக்கிற என்ன மலைங்க அது, எவரெஸ்ட். எவரெஸ்ட் மலையை ஆராய்ச்சி பண்ணாங்க. சரிங்களா? எவரெஸ்ட் இல்லை, இமயமலையை ஆராய்ச்சி பண்ணாங்க. சரிங்களா? இமயமலை, எவரெஸ்ட் வேற, இமயமலை வேறீங்களா? ஓகே. இமயமலையை வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இமயமலையை வந்து ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அதற்குடைய மலைகளுடைய அந்த வேறு கீழே வந்து கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் அளவுக்கு முளைகள் காணப்படுகிறதா. அதாவது என்ன சொல்லலாம், அதனுடைய பிடிப்பு காணப்படுகிறதா. மலையோடைய பிடிப்பு வந்து தேவன் 75 கிலோமீட்டர் கீழே வந்து அதனுடைய பிடிப்பை வைத்திருக்கிறாராம். என்னங்க இதில் என்னங்க புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மலைகளுக்கு வந்து வேர்கள் இருக்கிறதாம். அந்த மலைகள் என்ன பண்ணுதுன்னா, பூமியினுடைய உராய்வினால என்ன நடக்குதுன்னா, மலைகள் வந்து இடம்பெயர்ந்து நகருது தான், மலைகள் வளருகிறதாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இமயமலையில்
கண்டுபிடிச்சிருக்கிற காரியங்கள், மலைகள் அது அதிகமாக வளர்கிறது, வேர் விட்டு பரவுகிறது. இன்னும் மலைகள் பேசுகிறது என்று சொல்லுகிறார்கள். எப்படி பேசுகிறது என்றால், நீங்கள் மலையை பார்க்கும் பொழுது தேவனுடைய சிருஷ்டிப்பை நம்மால் பார்க்க முடிகிறது, தேவனுடைய காரியங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த மலை என்ன நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. யோபு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோபு 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ம் 28:6ங்களா? இல்லை 28:9 வாசிங்க. நீட்டி அவ்வளோதாங்க. மலைகளை வேரோடு புரட்டுகிறான். மலைகளுக்கு வேர் இருக்கிறது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 2 வசனத்தை நம்ம வாசித்துட்டு பிறகு நம்ம காரியங்களுக்குள்ளே போகலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். ஆமென். போதுங்க. 2 காரியங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. மலைகளுக்கு வேறு இருக்கிறது என்றும் மலைகளுடைய தாழ்விடங்களில் ஒரு பகுதி காணப்படுகிறது என்பதை நம்ம பார்த்தோம். இந்த காரியத்தை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த USGS என்பவங்க சேர்ந்து இணைந்து கண்டுபிடித்தாங்க. ஆனால் வேதம் எவ்வளவு துல்லியமானது, வேதம் எவ்வளவு அதிசயமானது, வேதம் எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா முன்னாடியே யோபு காலத்தில் மலைகள் வேறு இருக்குதுன்னு யோபு சொல்லிட்டாருங்க. பூமியை பற்றியும் யோபு தான் சொல்கிறாருங்க, மலைகளை பற்றியும் யோபு தான் சொல்லுகிறார். இப்படி நிறைய காரியங்களை பார்க்க முடியும். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மலைகள் பேசக்கூடியது என்றும், மலைகளுக்கு வேர்கள் இருக்கிறது என்றும், மலைகள் நகரக்கூடியது என்றும், மலைகள் வளர்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால், மலைகள் கற்றுத்தரும் சத்தியங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். மலைகள் கற்றுத்தரும் சத்தியங்கள். மலைகள் கற்றுத்தரும் பாடங்கள் அல்லது சத்தியங்கள். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் பூக்களை பாருங்க. அந்த பூக்களை பார்க்கும் பொழுது அந்த சிருஷ்டிப்பை தேவன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் என்று, ஒரு பூ காலையில் மலர்ந்து ஈவினிங்கில் அது என்ன ஆயிடுது, உதிர்ந்து விட்டுகிறது இல்லையா? உதிர்ந்து விடுகிறது, அதில் மறைந்து போகிறது. அப்படிப்பட்ட பூக்களுக்கே தேவன் அப்படிப்பட்ட வர்ணங்களையும் வண்ணங்களையும் நிறங்களையும் வாசனைகளையும் கொடுத்துருக்கார். நீங்கள் உதாரணத்துக்கு ரோஜா பூ தோட்டத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். அங்கே போய் ரோஜா பூவை பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா ரோஜா பூவுடைய தோட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். சூரியகாந்தியை பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அதனுடைய தோட்டங்கள்லாம் சில பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து இங்கே வராத அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பூக்கள் நம்மளை ரொம்ப அட்ராக்ஷன் பண்ண கவர்ந்து இழுக்கக்கூடிய பூக்களெல்லாம் இருக்கும். இப்போ அந்த ஆசனாம்பட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் பாருங்கள். அப்போ வண்டியில் போகும்பொழுது இந்த ஃபுல்லாக மஞ்சள் கலரில் பூ இருக்குது, சின்ன சின்ன பூ, அது பேர் தெரியல நம்மளுக்கு, சாமதி பூன்னு நினைக்கிறீங்களே. அப்படி தூரந்து பார்க்கும்பொழுது ஒரு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது, ரொம்ப சிரிக்கக்கூடிய தன்மையில் இருந்தது. இப்படி பூக்களை பார்க்கும் பொழுதே அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குமானால், மலைகளுக்கு தேவன் இந்த பூமி நம்மோடு சேர்ந்து கொண்டு அசையாமல் இருப்பதற்காக தேவன் என்ன பண்ணிக்கிறான்னா, மலைகளை முனைகளை இட்டிருக்கிறார். மலைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் என்றால் ஒரு அஸ்திபாரப்படுத்தியிருக்கார். இப்படி சொல்கிறோம் பாருங்களேன். ஒரு கூடாரம் போடுறீங்க. ஒரு கூடாரம் போடுறதுக்கு 4 பக்கத்தில் என்ன பண்ணுவீங்க, ஆணி அடிப்பீங்க இல்லைங்களா? ஆணி அடித்தா தான் அந்த கூடாரம் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே தான் பூமி என்பது ஒரு கூடாரம் போன்றதாம். அந்த ஆணி தான் மலைகளாம், சரிங்களா? பூமி அப்படியே இடிஞ்சு விழுந்துடக்கூடாதுபடியும் பூமி என்ன பண்ணுறது, ரொம்ப பாஸ்டாக சூரியனை சுற்றி மனிதன் வாழக்கூடிய முடியாத தன்மைகளை ஏற்படுத்தாதபடி தேவன் என்ன பண்ணிக்கிறார்னா, சுற்றிலும் உலகத்தை சுற்றிலும் மலைகளை ஒரு ஆணியை போன்று தேவன் அஸ்திபாரம் விட்டிருக்கிறார் என்று ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. சரி, இப்படி மலைகளை குறித்து நம்ம அநேக காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் நம்ம சத்தியத்துக்கு நேராக நம்ம செல்லலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேதாகமத்திலே மலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை நாம் வாசிக்கலாம். 3ஆம் வசனம் வாசிங்கய்யா. ஆமென். சரி, இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு மலையை தான் நம்ம பார்க்க போகிறோங்களே. 7 மலையை பார்க்க போகிறது இல்லைங்க, ஒரே ஒரு மலையை பார்க்குறோம். பைபிளில்
மலைகள் என்ற வார்த்தை 570 முறை வருகிறது. இது கொஞ்சம் எழுதிங்க. பைபிளில் மலைகள் என்கிற வார்த்தை 570 முறை வருகிறது. 570 முறை. பைபிளில் எத்தனை விதமான மலைகள் இருக்கிறதுனா 38 விதமான மலைகள் இருக்கிறது. சரிங்களா? பைபிளில் நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது 38 விதமான மலைகள் இருக்கிறது. ஓரேப் மலை, சீனாய் மலை, கர்மேல் மலை, அப்புறமா என்ன மலைங்க, அரராத் மலை, அப்புறம் சின்ன மலைங்களா? இல்லை, சின்ன மலையா இல்லை. அப்புறம் மறுரூப மலை, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மலையை சொல்லுங்களா? கல்வாரி மலை, கெட்சி மலை, ஏபால் மலை, இப்படியெல்லாம் மலைகளை வந்து நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். பாலாம் மலை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி அநேக மலைகள், 38 விதமான மலைகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரே ஒரு மலையை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மலைக்கு பேர் அரராத் மலை. சொல்லுங்க பார்க்கலாம். அரராத் மலை சொல்லுங்க. அரராத் மலை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சார் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அடிக்கடிக்கு அவர் எந்த மலைக்கு போவாருங்க? எந்த மலைக்குங்க? கெத்செமனே தோட்டத்திற்கு, ஒலிவ மலைக்கு, இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து மலையை வந்து அதிகமாக விரும்பினார். உதாரணத்துக்கு நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம்னே இருக்கும் இல்லைங்களா? மலை பிரசங்கம். அந்த பிரசங்கம் மலையிலிருந்து அவர் பிரசங்கம் பண்ணதுனால அது மலை பிரசங்கம். இயேசு கிறிஸ்துக்கே மலை ரொம்ப பிடிக்குங்க. சரிங்களா? இயேசு கிறிஸ்து அதிகமான போதனைகளை எங்கே பிரசங்கித்தார் என்றால் தன்னுடைய நாட்களில் மலை பிரசங்கத்தில், அதாவது மலையில் பிரசங்கித்தார் என்று சொல்லுகிறார். காந்தியடிகளும் சரி, இன்னும் சில தலைவர்கள் எல்லாம் இந்த மலை பிரசங்கத்தின் மூலமாக தொடப்பட்டிருக்கிறார்கள். சரிங்களா? அகிம்சை வழியே நாடப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா வாய்மையே வெல்லும் என்கிற கோட்பாடெல்லாம் அவங்க விசுவாசித்து இருக்கிறாங்க மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில். இப்படி இயேசு கிறிஸ்து மலையை வந்து ரொம்ப விரும்பினார். மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். கெத்செமனே தோட்டத்திற்கு போனார். இயேசு கிறிஸ்து மரித்தது கூட ஒரு மலை தாங்க. என்னதுங்க? மரித்தது கூட ஒரு மலை. என்ன மலைங்க அது பேர்? இயேசு கிறிஸ்து எந்த மலையில் மறித்தாங்க? கொல்கதா என்கிற மலையில் மரித்தார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துக்கு மலை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எனக்கும் இந்த சத்தியத்தின் மூலமாக மலை கண்டிப்பாக நிச்சயமாக பிடிக்கும் நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த அரராத் மலை என்றால் என்ன? அரராத்னா என்ன அப்படின்னா, அரராத் என்று சொன்னால் த கர்ஸ்ட் ரிவைஸ்டு, சாபம் திருப்பப்பட்டது அல்லது சாபம் தலைகீழானது அப்படின்னு அர்த்தம். அரராத்னா சாபம் திருப்பப்பட்டது அல்லது சாபம் தலைகீழானது அப்படின்னு அர்த்தம். என்ன சாபங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆதாம் நிமித்தமாக பூமியானது சபிக்கப்பட்டிருந்தது. பூமி ஆதாம் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நீதிமானை அழைக்கிறார். அந்த நீதிமானுக்கு பேர் நோவா இல்லைங்களா? நோவாவை அழைக்கிறார். நோவாவை அழைத்து அவன் தேவனுடைய பார்வைக்கு நீதிமானாக காணப்பட்டான். தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. அந்த காரியங்களால் உங்களால் வாசிக்க முடியும். தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். இப்படி அநேக காரியங்கள் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்த பிறகு 9ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். போதுங்க. என்னன்னா இந்த நோவாவை குறித்து இங்கே சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவினுடைய வரலாறு, நோவா காலத்திலே ஜனங்கள் மிகவும் சிந்தனைகளிலே மனதளவிலே மோசமாக இருந்தார்கள். அதனால் தேவன் நோவாவை கூப்பிடுகிறார். நோவாவை கூப்பிட்டு அழைத்து சில காரியங்களை செய்கிறார், சொல்லுகிறார். என்னவென்றால் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 14ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க. ஆமென். சரிங்க. இங்கே தேவன் நோவாவை அழைத்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார் இல்லைங்களா? நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு. ஒன்று எல்ஷடாய் என்கிற நாமம். எல்ஷடாய் என்று சொன்னால் என்னங்க அர்த்தம்? எல்ஷடாய்னா என்னங்க? தாயின் மார்பங்களை உடைய தேவன். அப்புறம் போதுமானவர், சஃபிஷியன்ட்.
போதுமானவர், வேறுங்க சர்வ வல்லமையுள்ள தேவன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்சடா என்கிற நாமத்திற்கு இன்னொரு நாமம் உண்டு. அது என்னன்னா மலைகளின் தேவன். என்னதுங்க? காட் ஆஃப் மவுண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மலைகளின் தேவன். எங்கேயெல்லாம் வேதாகமத்தில் மலைகள் காணப்படுகிறதோ அங்கே தேவனுடைய உடன்படிக்கை காணப்படுகிறது. தேவன் அங்கே பேசுகிறவராக காணப்படுகிறார். உதாரணத்திற்கு சீனாய் மலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். சீனாய் மலையில் மோசே என்ன பண்ணுறாருங்க? அந்த பர்வதத்துக்கு ஏறி சீனாயுடைய கொடுமுடியில் ஏறி தேவனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை 613 கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்டு வருகிறார். அப்போ அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரேல் ஜனங்க பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கர்மேல் பர்வதம், கர்மேல் மலையில் எலியா என்ன பண்ணுறாருங்க? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சவால் இடுகிறார். இப்படியெல்லாம் வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். ஒலிவ மலை எடுத்துங்க. ஒலிவ மலையில் தான் இயேசு கிறிஸ்து எப்படி காணப்பட்டார், இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு போனார், மற்றும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறதே ஒலிவ மலையில் தான். இயேசு கிறிஸ்துனுடைய பாதங்கள் ஒலிவ மலையில் படப்பொழுது அந்த ஒலிவ மலை ரெண்டாக பிளக்கப் போகிறது. இப்படியெல்லாம் மலைகள் அநேகமாக காணப்படுகிறது. நம்முடைய தேவனுக்கு கூட மலைகளின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த அரராத் மலை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அரராத் என்று சொன்னால் சாபம் திருப்பப்பட்டது, சாபம் தலைகீழானது என்று அர்த்தம். அரராத் தேசத்திலே மலைகள் காணப்பட்டது, ஆகையால் அது அரராத் மலை என்று எண்ணப்பட்டது. அரராத்தை சுற்றிலும் சில தேசங்கள், சில கிராமங்கள் காணப்பட்டது. அந்த சுற்றிலும் அந்த தேசத்திலே மலை இருந்ததனால் அது அரராத் மலை என்று எண்ணப்பட்டது. இந்த அரராத்தில் ஆராய்ச்சி பண்றவங்க இப்ப சொல்றாங்க பார்த்தீங்கன்னா 12 மாசமும், ஒரு வருஷத்தில் எத்தனை மாதங்கள்ங்க? 12 மாதம் இல்லைங்களா? 12 மாதமும் என்னென்ன நடக்கணும்? மழையும் பனிப்பொழிவும் தான் இருக்குங்களாம். அந்த இடத்திற்கு சாதாரணமாக போக முடியாதான். ஃப்ளைட்லேயும் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தான் அது இருந்து ஆராய்ச்சியே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 200 பேர் அந்த அரராத் மலையில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எதற்காக ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, நோவா காலத்தினுடைய பேழையினுடைய துண்டுகள், அந்த பேழையினுடைய தகடுகள், பேழையினுடைய செய்யப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் உடைந்து அந்த அரராத் மலையில் காணப்பட்டிருக்குதான். எவ்வளோ அதிசயம் பார்த்தீங்களா இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அதாவது மொத்தம் கணக்கு போட்டால் 1000 சில்லற ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த காரியங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ வேதம் எவ்வளவு துல்லியமானது, மகத்துவமானது என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, இந்த எந்த அளவுக்கு பனி பொழிவும் மழைகளும் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு வெடிப்புகள், எரிமலை வெடிப்புகள், அக்னி ஜுவாலைகள் போன்ற கொந்தளிப்பெல்லாம் ஏற்படுமா? ரெண்டுமே இருக்குமா? நெருப்பம் இருக்குமா, அனலுமே இருக்குமா? இதனால இந்த அரராத் மலை கிட்ட யாருமே அவ்வளோ சீக்கிரமா போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த அரராத் மலையை எப்படி நோவா அந்த பேழையை உண்டு பண்ணார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க மீண்டும். ஆமேன். போதுங்க. தேவன் நோவாவை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, எப்பா ஒரு பெரிய மழை வரப்பொழுது அந்த மழையில குடும்பம் என்ன பண்ணணும்னா காப்பாற்றப்படணும், ஜனங்கள் காப்பாற்றப்படணும், அதனால நீ ஒரு கொப்பேர் மரத்தில் ஒரு பேழை செய்ப்பா அப்படின்னு சொன்னார். சரிங்களா? நோவாவுக்கு கண்டிப்பா கேள்வி கேட்டுப்பாரா இல்லைங்களா? ஆண்டவரே, மழையை இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை, மழையை இது வரைக்கும் கண்டதில்லை, மழை என்ன செய்யும், மழை என்ன நடத்தும், மழையானால் என்ன விளைவுகள் ஏற்படும், அதெல்லாம் நோவாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அவர் என்ன பண்ணாருன்னா, எப்படி சாமுவேல் சொல்கிறாரோ, இதோ சொல்லு மடியேன் கேட்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், ஏசையா சொன்னது போல் அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே, அதனால நான் பண்ண போகிறேன், அப்படியே நான் கேள்வி கேட்காம கீழ்ப்படிய போகிறேன்னு சொல்லிட்டு நோவா என்ன பண்ணாருன்னா, ஒரு கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ணி ஒரு அற்புதமான வடிவமைப்புகளோடு அதை செய்கிறார். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மழை எத்தனை நாள் பெய்ததுங்க? எத்தனை நாள் மழை பெஞ்சதுங்க? 40 நாள் மழை பெய்தது இல்லைங்களா? பைபிளில் 40 என்று சொல்லும் பொழுது அதற்கு அநேக காரியங்கள் உண்டு. 40 என்று மோசே 40 நாள் என்ன பண்ணாருங்க? தேவனை தரிசித்தார். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். 40 என்று சொல்லும் பொழுது ஈசாக்கு 40வது வயதிலே திருமணம் நடந்தது. இப்படி அநேக காரியங்கள் 40 என்று சொல்ல முடியும். சரி, இந்த 40வது நாளும் மழை பூமியில பெய்து கொண்டே இருந்தது. ஆழத்தினுடைய ஊற்றுக்கண்களும் ஜலங்களும் திறந்தது என்று நம்மால் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன, வானத்து மழையும் நின்று போயிட்டு, ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வட்டி கொண்டு வந்தது, 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 40 நாள் மழை பெய்தது, 150 நாள் மழை தங்கி இருந்தது. சரிங்களா? 40 நாள் மழை பெஞ்சு நம்ம
சில வருஷத்துக்கு இந்த இப்போதானுங்களா, இப்போ வந்து ஒரு 30 நாள் எத்தனை நாள் மழை பெஞ்சின்னு, ஒரு வாரமா? அப்போ மழையை இப்போ வராத மாதிரி தெரியுங்க. மழையில் நம்ம அடைப்பட்டு இருந்தோம் இல்லைங்களா? அது எப்படி எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தினது, எவ்வளோ பிரச்சனைகள், வீடு சேதங்கள் ஏற்பட்டது, எப்படியெல்லாம் காணப்பட்டது. ஒரு சாதாரண மழை. ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லப்படுகிறது, ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் திறக்கப்பட்டன என்று நம்மால் வாசிக்க முடியும். ஆழத்தினுடைய ஊற்று கண்களாக தேவனே தானாக திறந்தார். அப்போ எந்த அளவுக்கு கீழே இருந்தோ தண்ணி வந்திருக்கும், மேலே இருந்து தண்ணியை வந்திருக்கும். இந்த அளவுக்கு தேவன் வெறும் 40 நாளில் இந்த பூமியை வந்து மூழ்கடித்து விடுகிறார். மூழ்கடித்து விட்டு மழையே வந்து என்ன பண்ணுறதுன்னா 150 நாள் மழை வந்து தங்கிடுது. அதாவது தண்ணீர் இருந்தது காய்ந்து போனது. காய்ந்து போன பிறகு என்ன பண்ணார் நோவா? பேழையிலிருந்து ஒரு காகத்தை அனுப்புகிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த பேழையானது எந்த மலையின் மேல் தங்கினதுன்னா அரராத் மலை. என்ன மலைங்க? பூமியே மூழ்கடிச்சாலும் மூழ்காம நிற்கக்கூடிய ஒரு மலைனா அரராத் மலை. என்னதுங்க? அரராத் மலை. நீங்களும் நானும் அரராத் மலை என்கிற இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம திருப்பப்பட்டிருக்கிறோம். எப்படிங்க திருப்பப்பட்டிருக்கிறோம்னா, அரராத் என்று சொன்னால் சாபம் திருப்பப்பட்டது, சாபம் தலைகீழானது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரி என்கிற மலையிலே அல்லது கொல்கதா என்கிற மலையிலே இயேசு கிறிஸ்து உங்களுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சாபமானார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சாபமானார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ங்க. அல்லேலூயா. நாங்கள் ஒரு சில கையை தூக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ஆப்போசிட் தான் போவா. சரி, ஓகே. நீங்கள் நானும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த அரராத் மலையிலே பேழை தங்கினது என்று நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் இந்த பேழைக்கு எபிரேயர்கள் என்ன சொல்றாங்கன்னா டிவா என்று சொல்லுகிறார். TVAH. அதாவது என்னன்னா, இது வந்து ஒரு கப்பலும் கிடையாது, ஒரு படகும் கிடையாதுன்றாங்க. என்னதுங்க? நோவாவுடைய பேழை வந்து கப்பலும் கிடையாது, அது வந்து ஒரு படகும் கிடையாது, படகு போன்ற அமைப்பிலையும் இல்லை, அது வந்து ஒரு கப்பல் போன்ற ஒரு அமைப்பெல்லாம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் நோவாவை குறித்து மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். நோவா காலத்து நடந்தது போலவே என்று வாசிக்க முடியும். அங்கே கிரேக்க மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நோவாவுடைய பேழைக்கு பெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஆமேன். போதுங்க. இங்க புதிய ஏற்பாட்டில் நோவாவுடைய பேழைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் என்னவென்றால் பெட்டி என்கிற அர்த்தம். என்னதுங்க? பெட்டி, பாக்ஸ் அப்படின்றாங்க. கிரேக்க எபிரேய மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா காஃபின் பாக்ஸ், அதாவது என்ன சவப்பெட்டி அப்படின்றாங்க. என்னதுங்க? சவப்பெட்டி. அதாவது என்னன்னா, நோவாவுடைய பேழை ஒரு கப்பலும் அல்ல, ஒரு படகும் அல்ல, அது வந்து என்னன்னா ஒரு பேழை. அதுக்கு 3 தட்டுக்களும் உண்டு, ஒரு ஜன்னல் உண்டு, ஒரு கதவு உண்டு. அதை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்படி சவப்பெட்டியில தேவன் என்ன பண்ணாருன்னா நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் 8 பேரையும் வைத்து பாதுகாக்கிறார். இன்றைக்கு நோவாவுடைய பேழையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். பின்னாடி இந்த காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தில் வாசித்தோம். நோவாவுடைய பேழை வந்து கொப்பேர் மரத்தால் செய்யப்பட்டது. என்னதுங்க? கொப்பேர் மரம். என்னதுங்க? கொப்பேர் மரம். இந்த கொப்பேர் மரமானது எப்படி செய்யப்பட்டது என்றால், கொப்பேர் மரம் இருக்கிறது. நோவா என்ன பண்ணான்னா அந்த கொப்பேர் மரத்தை தனித்தனியாக வெட்டுகிறார். வெட்டி ஒன்றாக இணைக்கிறார். இணைத்து அதை வந்து ஒரு பேழையாக செய்கிறார். செய்து 150 நாள் அந்த பேழை வந்து அந்த கொப்பேர் மரம் தாங்கிச்சு. சரிங்களா? மழை தண்ணீரை தாங்குச்சு. சில மரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை தண்ணீரை வந்து என்ன பண்ணாதுங்க, மரங்கள் தாங்காது. என்ன பண்ண, மரம் ஊறி போயிடும், அழுகி போயிடும், சில காரியங்கள் வேஸ்ட்டாகவே போயிடும். மரக்கட்டைகள்லாம் உடஞ்சி தண்ணினால் ஊறி கீழே விழுந்து போயிடும். ஆனால் இந்நாள் வரைக்கும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க, அதை உடைச்சதுனால தான் அந்த துண்டுகள் எல்லாமே காணப்பட்டது. அது வரைக்கும் நோவா செய்த அந்த கொப்பேர் மரத்தினுடைய பலகைகள்லாம் அப்படியே உடையாமல் அப்படியே காணப்பட்டதான். அப்போ இந்த கொப்பேர் மரம் என்ன காண்பிக்கிறதுனா, அது நீடித்த வாழ்க்கையை கொடுக்கிறது. என்னதுங்க? நீடித்த
வாழ்க்கையை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஒரு மரத்திலே தூக்கப்பட்டார், அவர் தொங்கப்பட்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை சொல்லப்படுகிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் கொண்டு ஆமென். நாம் குணமாகிறோம். ஆமென். இங்க பாருங்களேன், இந்த எப்படி கொப்பேர் மரத்தினுடைய ஒரு மரத்தை வெட்டி வெட்டி அதனுடைய பலகைகளை தனித்தனியாக பிரித்து நோவா ஒரு பேழையை செஞ்சாரோ, அதே போன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் என்ன பண்ணார்னா சிலுவையில் அவர் வெட்டப்பட்டார். அவர் என்ன பண்ணார்னா சாட்டைகளினாலே அடிக்கப்பட்டார். உங்களுக்காக எனக்காகவும் அவர் என்ன பண்ணார்னா அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்தப்பட்டார். அந்த எப்படி நோவாவுடைய பேழையுடைய அந்த பலகைகள் நீடித்த நாட்களை கொடுத்ததோ, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் மரித்ததின் விளைவாக உங்களுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை அவர் கொடுத்திருக்கிறார். என்னதுங்க? நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கார். உன்னுடைய ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். கொப்பேர் மரமானது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்கான காரியங்களை செய்திருக்கிறது இயேசு கிறிஸ்து. அப்ப கொப்பேர் மரத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, கொப்பேர் மரத்தினுடைய அந்த பேழையினுடைய அளவு பாருங்களேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். பாருங்க, பேழையினுடைய நீளம் 300 முழம் என்று சொல்லப்படுகிறது. பேழையினுடைய நீளம் 300 முழம் என்று சொல்லப்பட்டிருக்குது. 300 முழம் என்று சொல்லும் பொழுது அதை கியூபிக் மீட்டரில் வந்து அளக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியங்கள் கிட்டத்தட்ட 4350 கியூபிக் மீட்டர்ன்றாங்க. சரி, நான் அது போகட்டும். வேதாகமத்தில் இந்த 300 என்று சொல்லும் பொழுது 300னா என்ன ஞாபகம் வருதுங்க உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க தெரியுமா? ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் என்ற வசனம் சொல்லப்படுகிறது. ஏன் 300 வருஷம் என்று சொன்னால் அது வந்து என்னன்னா தேவனோடு இருக்கிற ஒரு உறவை காண்பிக்கிறது. பேழைக்கு ஆண்டவர் அளவு கொடுக்கும் பொழுது கூட அதனுடைய அளவுகளை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, 300 என்று சொன்னால் எப்படி ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு பரிபூர்ணமாக சஞ்சரித்தானோ, இந்த பேழையினுடைய நீளம் கூட பரிபூர்ணமாக இருக்கும். இதுக்கு இந்த பேழையினுடைய அளவு போதுமானது அப்படின்னு தேவன் சொல்ல வருகிறார். ரெண்டாவது, அந்த பேழையினுடைய அகலம் பாருங்களேன், 50 முழ அகலம் என்று சொல்லப்படுகிறது. 50 என்று சொன்னால் என்னதுங்க அர்த்தம்? 50னா என்னதுங்க? 50 என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் 50வது நாளிலே ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. அந்த பண்டிகைக்கு பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தேனா 50வது நாள்னு அர்த்தம். சரிங்களா? பெந்தகோஸ்தேனா 50வது நாள்னு அர்த்தம். 50வது நாளிலே பண்டிகை கொண்டாடப்பட்டது. அந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட்டதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் மேல் வெட்டையில் அவங்க கூடியிருந்த பொழுது அங்கே வந்து ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அங்கே காரியங்கள் காணப்பட்டது. மேல் வெற்றியில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ முதலாவது 300 என்று சொல்லும் பொழுது அந்த நீளம் வந்து போதுமானதாக இருக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு எனக்கும் இந்த கிருபையின் காலத்தில் வாழுகிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். என்னதுங்க? பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒரு நபராக இருக்கிறார். நீங்க எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார். உங்களுடைய சூழ்நிலையில அவர் மாற்றி விட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஏனோக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரோ, உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். அடுத்தது, பேழையினுடைய உயரம் பாருங்களேன். எவ்வளவு உயரங்க? 30 இல்லையா? பேழையினுடைய உயரம் 30. முதல்ல நீளம் 300, அகலம் 50, உயரம் வந்து 30. 30 என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தில் 30 என்று சொன்னால் அது என்ன குறிக்கிறதுனா, ஒரு மனுஷன் பரிபூர்ணமான ஒரு வயதை அடைந்திருக்க, மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி அடைந்திருக்கக்கூடிய ஒரு வயது என்றால் 30. இயேசு கிறிஸ்து 30வது வயதிலே என்ன பண்ணாருங்க? ஊழியத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துக்கு 30வது வயதில் தான் ஊழியத்திற்கான அந்த பகுத்தறிவும் எல்லாம் அவருக்கு சின்ன வயசுலேயே கடித்து விட்டது. ஆனால் அந்த 30வது வயதில் தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருகிறார். இப்படி அநேக காரியத்தை நம்மளால் சொல்ல முடியும். என்னன்னா, இந்த பேழையினுடைய அளவு எதை காண்பிக்கிறது என்றால் போதுமானது என்று காண்பிக்கப்படுகிறது. உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். என்னதுங்க? இயேசு கிறிஸ்து போதும். இயேசு கிறிஸ்துவ அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நானே வழி, நானே
சத்தியம் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுது. என்னை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்று. உங்களுடைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். எப்படி பேழையினுடைய நீளம் அகலம் உயரம் எப்படி அந்த பேழைக்கு காணப்பட்டதோ அது போதுமானதாக இருந்ததோ, உங்களுடைய வாழ்க்கை என்கிற அந்த பேழைக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, அப்போ பேழையினுடைய பொருளை பார்த்தோம், பேழையினுடைய அளவை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பேழையினுடைய வடிவம் பாருங்களேன். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த பேழையினுடைய வடிவம் ஒரு கப்பலை போன்றதோ அல்லது ஒரு படகை போன்றதோ இல்லாமல் இது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு சவப்பெட்டியை போன்று இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்படி நோவா அந்த பேழையினுடைய சவப்பெட்டிக்குள்ளே உள்ளே போகிறார் இல்லையா? உள்ளே போகும்போது இயேசு தேவன் தான் அந்த கதவை அடைக்கிறார். நோவா உள்ளே போனது நிமித்தமாக நோவா என்ன சொல்லாமல் சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது நோவாவும் மரிக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அப்படியே நோவாவும் உயிரோடு எழுந்துகிறார். நீங்களும் நானும் நோவா என்கிற அந்த அந்த செய்த பேழைக்குள்ளே நீங்கள் இயேசு கிறிஸ்து எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுதே நம்ம உயிர்த்தெழப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்களேன், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாங்கள் கொலை செய்யார்ன்ற மாதிரி பார்க்குறீங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கொலை செய்யர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 277. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட ஆமேன். கிறிஸ்துவுடனே நாம் மரித்து இருக்கிறோம், கிறிஸ்துவுடனே நாம் எழுந்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்போங்க பாருங்க, நோவாவுடைய பேழையில் அந்த நோவா உள்ளே பேழைக்குள்ளே செய்கிறார். உள்ளே போயிட்டு எல்லா ஜனங்களும், கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே மரித்து போயிடுறாங்க. நோவா அந்த மரண தருவாயில் அந்த அரராத் மாலையில் பேழை காணப்படுகிறது. வெளியே அவர் காப்பாற்றப்படுகிறார். ஒரு புதிய உலகத்திற்குள்ளே நோவா செல்கிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்களும் நானும் மரித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். நமக்கு தேவன் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். என்னங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள்ள புதிய வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நோவாவுடைய காலத்திற்கு முன்பு இருந்த பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. நோவா என்ன பண்ணார்னா புதிய உலகத்துக்குள்ளே புதிய காரியங்களை செய்கிறார். தோட்டத்தில் அவர் சில காரியங்களை அவர் விதைக்கிறார். இப்படி புதிய உலகத்திற்குள்ளே அவர் செல்கிறார். நோவாவுடைய பேழையினுடைய பொருளை நம்ம பார்த்தோம், அளவை பார்த்தோம், மற்றும் நோவாவுடைய பேழையினுடைய வடிவத்தை பார்த்தோம். அடுத்தது பேழையினுடைய அமைப்பை பாருங்க. 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை நம்ம இன்னும் வாசிக்கல, வாசிங்க. ஆமேன். இங்க பாருங்களேன், ஒன்றும் எதுவும் இல்லைங்க. அங்கே 3 காரியம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு கதவு, ஒரு ஜன்னல், 3 தலங்கள். என்னதுங்க? ஒரு கதவு, ஒரு ஜன்னல், 3 தலங்கள். இந்த 3 தலங்கள் என்று சொன்ன பொழுது அது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. 3 பேரும் ஒன்றா இருந்தாலும் ஒரே ஒரு கதவு தான். எப்படி 3 நபர்கள் காணப்பட்டாலும் நம்ம கிறிஸ்துவத்தில் ஒரே தேவன், ஒரே நபர் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரே ஜன்னல் அங்கே காணப்பட்டிருக்குது. ஒரே கடவுள் தான் நமக்கு இல்லையா? 3 கடவுளுங்களா? என்னதுங்க? ஒரே கடவுள் தான். 300 முக்கோடி தேவர்களும் அல்ல, நமக்கு ஒரே ஒரு கடவுள். எப்படி இந்த நோவாவுடைய பேழையை அப்பயே தேவன் ஒரு அற்புதமாக அமைத்திருக்கிறார் பாருங்க. ஒரே கதவு, ஒரே ஜன்னல், 3 தலங்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார் யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்துவே ஜன்னலாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே வாசலாக இருக்கிறார். அந்த 3 தலங்களும் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கிறது. நீங்கள் எப்படி நோவா அந்த ஒரு ஜன்னலையும் ஒரு கதவையும் 3 தலங்களையும் ரெடி பண்ணி அந்த பேழைக்குள்ள உள்ள நுழைந்தாரோ, அதே போன்று நீங்களும் நானும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பண்ணப்பட்டிருக்கோங்க? காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு வேறொரு வழி இல்லை என்பதை நோவாவுடைய பேழை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. அடுத்தது நோவாவுடைய பேழையினுடைய பாதுகாப்பு பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ம் 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 ஆமென். இங்கே உள்ளும் புறமாக கீழ் பூசப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை எடுக்கணும்னா இன்னும் டைம் எடுக்கும். நான் இதை சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளும் புறம்பும் நம்முடைய வாழ்க்கையில் கீழ் பூசப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கணும். உள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது வெளி உலகத்தில் காணப்படுகிற பாவங்கள் மற்றும் உலகத்தினுடைய காரியங்கள் இவைகளெல்லாம் உள்ளும், அதாவது புறம்பிலையும் உள்ளேயும் அணுகாதபடி நாம் கீழ் பூசப்பட்டிருக்கணும். நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய மனதளவிலும் நம்ம பாதுகாக்கப்படணும் என்று இந்த நோவாவுடைய பாதுகாப்பு குறிக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும் பாதுகாப்பு குறித்து. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினிக்கு நீங்களாக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகவே. அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தம் தான் வெளி உலகத்தினுடைய பாவங்கள் இச்சைகள் எல்லாவற்றையும் நம்மை வெளியிலும் கழுவுகிறது, நம்முடைய இருதயத்தையும் கழுவப்படுகிறது. அதனால் கீழ் பூசக்கூடிய, எப்படி நோவா அந்த பேழைக்கு எப்படி கீழ் பூசினாரோ நம்முடைய சரீரத்திற்கும் பூசுகிறதற்கு கீழ் பூசுவதற்கு ஒன்று காணப்படுகிறது. அதுதான் ரத்தம். என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். எப்படி நோவாவுடைய அந்த பேழையில கீழ் பூசுறதுனால தண்ணீர் உள்ள போல, சரிங்களா, கீழ் பூசப்பட்டதுனால 150 நாள் பேழை தங்கியிருந்தாலும் அந்த பேழைக்குள்ள கீழ் பூசப்பட்டதுனால உள்ள தண்ணி போல தண்ணி போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேழை கவுந்திருக்கோம். எப்படி கப்பலுக்கு எப்படி ஒரு கப்பலுக்கு சுக்கான் எப்படி தேவைப்படுகிறதோ அதே போன்று இந்த பேழைக்கும் ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா போதும், மொத்தம் பேழையும் கவுத்து இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உள்ளும் புறமும் நம்ம விசுவாசித்து அறிக்கையிடும் பொழுது நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நோவாவுடைய காரியம் வெளிப்படுத்துகிறது. அடுத்தது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 21, 22. ஆமென். ஆமென். இங்க பாருங்க, நோவா என்ன பண்றாருன்னா தனக்கும் மிருக ஜீவனங்களுக்கும் போஜனத்தை எடுத்துக்கொள்கிறார். என்ன பண்றாருங்க? தனக்கும் மிருகத்திற்கும் தேவையான அளவு போஜனத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். நீங்களும் நானும் நமக்கு சரீரத்துக்கு தேவையான போஜனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அதே போன்று ஆவிக்குரிய போஜனமாக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். மற்றும் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். இல்லைங்களா? ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர். எப்படி நோவா தனக்கு தேவையான மற்றும் மிருகங்களுக்கு தேவையான போஜன பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டது போல நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்துவை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜீவ தண்ணீராகி இயேசு கிறிஸ்துவை நீங்க பருக வேண்டும். அந்த சமாரியா ஸ்திரீ சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஜீவ தண்ணீரை நம்ம பார்த்தது இல்லை என்று அவர் சொன்னாங்க. அதே போன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி தாகம் காணப்படும் பொழுது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுது போல நாத்துமா தேவனை உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று ஏசாயா நம்ம வாசிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுடைய தாகத்தை என்னதுங்க, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வாருங்க, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நான் தாகமாக இருக்கிறேன் என்று கூட சொன்னார். ஆகவே அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய, நம்முடைய தாகத்திற்கு தீர்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குமானால் அது ஜீவ தண்ணீர். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்தை புஷ்டியாக்கக்கூடிய, நம்முடைய சரீரத்தை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய காரியம் இருக்குமானால் அது ஜீவாப்பம். என்னதுங்க? ஜீவாப்பம். இந்த ஜீவாப்பத்தையும் ஜீவ தண்ணீரையும் நாம் நாளுக்கு நாள் பருக வேண்டும், நாளுக்கு நாள் சாப்பிட வேண்டும். சரிங்களா? எப்படி நம்ம சரீரத்துக்கு எப்படி சாப்பாடு சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோமோ அதே போன்று ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜீவ அப்பமாகிய அப்பத்தையும் ஜீவ தண்ணீராகிய தண்ணீரையும் நாம் பருக வேண்டும் என்று நோவாவுடைய பேழை காண்பிக்கப்படுகிறது. ஸோ நம்ம கடைசி காரியங்களுக்கு நம்ம வந்திருக்கிறோம். என்னன்னா அந்த அரராத் என்று சொன்னால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? சாபம் திருப்பப்பட்டது அல்லது சாபம் நீங்கினது அல்லது சாபம் தலைகீழாக மாற்றப்பட்டது. நாம் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவனாக பிறப்பதில்லை, இல்லைங்களா? பிறக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவனாக பிறக்கிறோங்களா? இல்லை. கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒன்றா பிறக்கலாம், ஆனால் கிறிஸ்துவனாக பிறக்கும் போதில்லை. நாம் வளரும் பொழுது அல்லது கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை குறித்து நாம் கேள்விப்படும் பொழுது தான் நாம் மாற்றப்படுகிறோம். அதே போன்று தான்
அரராத் மலை என்கிற அனுபவம், அதாவது நம்முடைய சாபம் தலைமுறையாக இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய தலைமுறை சாபங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அப்படி எங்கள் தலைமுறை சாபங்கள்லாம் நீக்கப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய தலைமுறை சாபங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது என்பது? எத்தனை பேருங்க? அவர் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக இஸ்ரவேலுக்கு உண்டான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுது இல்லை, நமக்கு விதமான சாபங்கள் ஒன்றுமே இல்லை. ஏன்னா கல்வாரி சிலுவையில் அவர் கொல்கத்தா மலையிலே அவர் திருப்பி விட்டார். எப்படி நோவாவுடைய பேரில் 8 பேர் பாதுகாக்கப்பட்டாங்க? எத்தனை பேருங்க? 8 பேர். 8 என்று சொல்லும்போது அது நியூ பிகினிங், புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. பழைய காலத்தில் இருந்த ஜனங்களை காட்டிலும் ஒரு நோவாவுடைய சந்ததி ஒண்டி வெளியே வந்துச்சு. வெளியே வந்து ஒரு தோட்டத்தை உருவாக்கி அங்கே தோட்டத்தில் வந்து அரராத் மலைக்கிட்டேயே வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அரராத்தினுடைய மலைக்கு கீழே வந்து நோவா வந்து ஒரு கிராமத்தில் வசித்தாருங்களாம். அந்த கிராமத்தில் என்ன பண்ணார்னா, அவர் வந்து திராட்சை காரியங்களை அந்த பழங்களை வந்து அவர் வந்து விதைத்தார். நாளடைவில் அது வந்து நோவாவுக்கு தெரியாது, அது ஒயினாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நோவாவுக்கு தெரியாது. அதை அவர் குடித்தார். பின்பு காரியங்கள் நடைபெற்றது. சேம் காம் யாப்பேத் என்கிற சந்ததியெல்லாம் உண்டாகிறது என்று நாம் பார்க்க முடியும். நீங்களும் நானும் 8 என்னதுங்க வாழ்க்கையை நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா? அது போன்று இங்கே சூப்பராக சொல்லப்படுகிறது பாருங்க. ஆவியானவர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறார் பாருங்களா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தான் வாசிங்க. ஆமென். 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் வாசிங்க. சுகந்த வாசனையை அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். இங்க பாருங்க, நோவா புதிய உலகத்திற்கு வருகிறார். அங்கே வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் 8 என்கிற காரியம் புதிய ஆரம்பத்தை குறிக்கிறது. அங்கே வந்த உடனே நோவா என்ன பண்ணாருன்னா பலி செலுத்துகிறார். என்ன பண்றாருங்க? பலி செலுத்துறார். முக்கியமாக இங்கே என்ன வேதாகமத்தில் 5 விதமான பலிகள் இருக்கிறது. தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க பலி, போஜன பலி என்று 5 விதமான பலிகள் காணப்படுகிறது. இங்கே முதலாவது ஒரு பலி சொல்லப்படுது தகன பலி அப்படின்னு. தகன பலினா தன்னுடைய பாவத்திற்காக தன்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு மிருகமோ அல்லது ஒரு பறவையோ அடிக்கப்பட வேண்டும். அது முழுவதுமாக சங்கரிக்கப்படணும். அதற்காக அந்த தகன பலியை செலுத்துவாங்க. அந்த தகன பலியினுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, எப்படி அந்த தகன பலி செலுத்தப்படுகிறதோ அந்த மனிதனுக்காக அந்த தகன பலி செலுத்தினா முதல்ல அந்த மனுஷன் விடுதலை ஆக்கப்படுகிறான். ரெண்டாவது, அந்த தகன பலி செலுத்துவதன் நிமித்தம் நிச்சயமாக அந்த மனுஷன் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கவே படணும். என்னங்க? ஒன்று, தகன பலி செலுத்தும் பொழுது விடுதலை ஆகிறான், பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறான். ரெண்டாவது, அவன் நிச்சயமாக கட்டாயமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே ஆகணும். இங்கே நோவா என்ன பண்ணுறாருன்னா, அதனால தான் என்ன பண்ணார்னா, தன்னுடைய பாவங்கள் எப்படி யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலிபீடத்தை கட்டி தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை அறிக்கிட்டு பலி செலுத்துகிறோம், அதே போன்று நோவாவுடைய குடும்பம் 8 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புதிய உலகத்துக்குள்ளே வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பாவங்களை அறிக்கிட்டு பலி செலுத்துகிறாங்க. பலி செலுத்து நிமித்தமாக தேவன் அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். 22ஆம் வசனத்தை வாசிங்க. அதுதான் நோவாவுக்கு தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதம். உஷ்ணமும் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். வேத அறிஞர் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் அதிகாரம் 9வது அதிகாரமும் பிரிக்கலிங்களா, அப்படியே கண்டினியூவாக வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா. எங்க என்ன பண்ணாருன்னா, நோவா 21ஆம் வசனத்தில் பலி செலுத்துறாரு. பலி செலுத்துவதனுடைய விளைவு அவர் என்ன பண்ணாருன்னா, தேவன் இதுக்கப்புறம் பூமியை வந்து நான் தண்ணீரினால் அழிக்க மாட்டேன், பூமி உள்ள நாளளவும் உஷ்ணமும் கோடை காலமும் உண்டாயிருக்கும், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தன்னுடைய உள்ளத்தில் சொன்னார். முதலாவது, அந்த தேவனுடைய கோபத்திலிருந்து நோவா விடுதலை ஆக்கப்படுகிறார். நீங்களும் நானும் ஆக்கினிக்குள்ளாக இருந்தோம். இந்த உலகத்தினுடைய ஆக்கினிக்குள்ளே இருந்த பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தகன பலியானார். சரிங்களா? உங்களுக்காக எனக்காக தகன பலியானதுனால நீங்கள் நானும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் நானும் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, இங்கே நோவாவுக்கு ஆசீர்வாதம் கூறுகிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் எப்பொழுது
விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோமோ அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வசனம் சொல்லுகிறது, உன்னதத்துக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். NIV என்கிற டிரான்ஸ்லேஷனில் இங்கே என்ன வார்த்தை சொல்லப்படுதுன்னா, ஆவிக்குரிய மட்டும் கிடையாது, சரீரத்துக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. நீங்கள் நானும் ஒன்று தகன பலியாக இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தின் நிமித்தமாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதவசனம் பிரசங்கில சொல்றார், எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு என்று சொல்லுகிறார். பிறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, மரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இதுவே ரட்சணியினால், இதுவே அனுக்கிரக காலம், ரட்சிக்கப்படுவதற்கு காலம் இல்லை. என்னதுங்க? எல்லாத்துக்குமே காலம் இருக்குது, ஆனால் ரட்சிப்புக்கு காலம் இல்லை. இதுதான் தருணம், இதுதான் இன்றைய ரட்சணி நாள், இதுவே ரட்சிப்புக்கான காலம். இந்த காலத்தில் எப்படி நோவா பேழையில் வெறும் 8 பேர் தான் உள்ளே போனாங்க, ஆனால் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே இயேசு கிறிஸ்து இத்தனை பேர் தான் சொல்ல அவர் கரங்களை விரித்து கொண்டு எத்தனை பேர் வருவாங்கன்னு ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார். நோவாவுடைய பேழையில் வெறும் 8 பேர், ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய பேழையில் அநேகர் இருக்கிறார்கள். நோவாவுடைய பேழை சரீர மீட்பை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் சரீர மீட்பையும் ஆத்ம மீட்பையும் கொடுத்திருக்கிறார். சரீரத்திலும் நமக்கு மீட்பு உண்டாயிடுச்சு, ஆத்மாவிலும் மீட்பு உண்டாயிடுச்சு. நோவாவுடைய பேழை நிமித்தமாக அவர் பூமியோடு சேர்ந்து அவர் அழிக்கப்படாமல் சரீரத்திலும் காப்பாற்றப்பட்டார், அவருடைய ஆத்ம ரீதியிலும் அவர் காப்பாற்றப்பட்டார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இந்த மலைகள் சொல்லக்கூடிய அரராத் மலை என்ன சொல்லுதுன்னா, அரராத் மலை எப்படி நோவாவை காப்பாற்றியதோ அதே போன்று உங்களுக்கும் அரராத் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சரீர மீட்பையும் சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார், உங்களுக்கு ஆத்மாவில் அவர் மீட்பை கொடுத்திருக்கிறார் என்று இந்த மலை சொல்லுகிறது. சரிங்களா? இது முதல் மலை. மிச்சம் இருக்கிற 6 மலையை நம்ம பின்னாடி நாட்களில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.